ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 22 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ரோகிணி வந்து மனோஜுக்கு வந்து இது ஃபீவர்னு சொல்லிட்டு டேப்லெட்லாம் கொடுத்தோன்னே, இப்போ மனோஜ் வந்து எனக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல படு அப்படின்னு சொல்றாரு. இப்போ ரோகிணி பக்கத்துல உட்காந்து அழுதுட்டே இருக்காங்க. உடனே மனோஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நீ என்கிட்ட பேச மாட்டியா நான் பார்த்துட்டே இருந்தேன். ஆனா நீ இப்போ என்கிட்ட பேசிட்டல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, சரி ரெஸ்ட் எடுத்துக்கோ படு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, ஸ்ருதியும் ரவியும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன ஹோட்டல்ல யாராவது ஹராஸ் பண்ண வந்தா நீ என்ன பண்ணுவேனோனே, அப்ப ரவி என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு நான் சொல்றத கேளு. நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்மளால ஓனருக்கு எதுவும் கெட்ட பேர் வரக்கூடாது. அதுக்காண்டி தான் நான் சொல்றேன். அந்த மாரி எதனாச்சும் நடந்துருந்துச்சுன்னா, நீ என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும். நீ ஏன் இந்த மாரி பண்ணுன அப்படின்னோனே, இப்போ ஸ்ருதி வந்து திட்டுறாங்க. அப்ப எதனாச்சும் ஒரு பிரச்சனைன்னா, நான் உன்ட்ட ஓடி வரணும். நீ ஹீரோயிசம் பண்ணுவ. அதுக்காண்டி தானே லேடீஸ் நாங்கலாம் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா சண்டை போட்டுட்டு இருக்கும்போதே நீத்து கால் பண்றாங்க. நீத்து கால் பண்ணி ரவி கிட்ட ஸ்பீக்கர் போட சொல்லி, ஸ்ருதி கிட்ட வந்து சாரி கேட்குறாங்க. நான் வந்து ஒரு பாஸா மட்டும் தான் யோசிச்சேன். மத்தபடி உங்க இடத்துல இருந்து நான் யோசிச்சு பார்த்துருந்துருக்கணும். ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லி சாரி கேட்குறாங்க. இப்போ ஃபோன வச்சோனே, ம ரவிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பில்லோவ எடுத்து ஸ்ருதியோட கையில குடுத்தோனே, ஸ்ருதி அடி அடின்னு அடிக்கிறாங்க. உடனே ரவி என்ன சொல்றாருன்னா, "இனிமே நீ என்ன செஞ்சாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்ம்மா தாயே என்னைய விட்டுருன்னோனே." இப்போ ஸ்ருதி வந்து சொல்றாங்க, "இனிமே எல்லா டேபிள்லயும் ஒரு பெல் வைக்க போறேன். யாராச்சும் இந்த மாரி லேடீஸ் கிட்ட இது பண்ணாங்கன்னா, அவங்க பெல் அடிக்கணும். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்துரணும்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, சூப்பர் ஐடியான்னோனே, "இப்ப என்ன சமாதானப்படுத்துறதுக்காண்டி தானே நீ இப்படிலாம் சொல்ற?" அப்படின்னு ரவி கிட்ட கேட்கும்போது, ரவி என்ன சொன்னாரு, "நீ இல்ல ஸ்ருதி உண்மைக்குமே இது நல்ல ஐடியா தான்." அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க முத்து வரலன்னு சொல்லிட்டு மீனா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணாமலை வந்து ஃபோன் பண்ணி பாரும்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப மீனா ஃபோன் பண்ணும்போது, "எனக்கு நைட் சவாரி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, அவர் பாட்டுக்கு கட் பண்ணி வச்சோனே, இப்ப மீனா என்ன பண்ணன்னு தெரியாம இருக்காங்க. காலையில என்ன ஆகுதுன்னா, ரோஹிணி வந்து மனோஜுக்காக கஞ்சி காய்ச்சிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் அத போய் திட்டுறாங்க. அவனுக்கு நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட பேச வரும்போது, மனோஜ் என்ன சொல்றாருன்னா, அவ வந்து எனக்காண்டி தானம்மா பொய் சொன்னா. அவ கிட்ட பேசாம இருக்கனால தான் எனக்கு இந்த மாரிலாம் இருக்குது போலன்னோனே, இப்ப விஜய் என்ன சொல்றாங்கன்னா, "இங்க பாருடா, நான் வந்து இதா மாறிடுவேன். உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளு. நான் உன்ன பார்த்துக்குவேன். அவ கிட்ட நீ பேசவே கூடாதுன்னா பேசவே கூடாது. அவ நல்ல பொண்ணு இல்லடா. நம்மள எப்படி ஏமாத்திருக்கானோனே." "இல்லம்மா இப்ப காசுன்னா உன்கிட்ட தானே கொண்டு வந்து குடுக்குறானோனே." "ஆமா பெரிய காசு ரூ. 20,000 கொண்டு வந்து குடுக்குறா. நீ நான் சொல்றத கேளுன்னு" சொல்லிட்டு மனோஜ திட்டிட்டு விஜயா வெளியில போயிடுறாங்க. அவங்க பேசுறது எல்லாத்தையுமே ரோஹிணி வெளியில நின்னு கேட்குறாங்க. அப்புறமா முத்து வர்றாரு. முத்துக்கிட்ட அண்ணாமலை வந்து நைட் சவாரிக்குலாம் உன்ன போக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னோனே, இப்ப விஜய் என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருந்து இவ முகத்த பார்க்கறதுக்கு அதுவே பரவாயில்லன்னு போயிருப்பான்னோனே, "பாத்தீங்களாப்பா எப்படி இழுத்து விடுறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவங்கலாம் பேசிட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, மீனா கிளம்பும்போது இந்த மாரி மண்டபத்துக்கு காசு குடுக்க போறேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு போறாங்க. விஜயா ஃபோன் பண்ணி சிந்தாமணி கிட்ட சொல்லிடுறாங்க. சிந்தாமணி ஆள் செட் பண்ணி ரோ விஜய் சாரி மீனா கிட்ட இருந்து காச வந்து புடுங்க வைக்கிறாங்க. அந்த ப்ரொமோ சீன் தான் நாளைக்கு. தேங்க்